வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். தனுசு ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது 28ஆம் தேதி ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்காலத்தை பற்றி ஒரு பிளான் பண்ணி அதற்கான சில விஷயங்களை முன்னெடுக்கிறது, இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஸு. இதெல்லாமே உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறது கொஞ்சம் அவசியமாக இருக்கும். இதெல்லாம் செயல்படுத்துகிற போது, ஒரு நல்ல பொறுமையோடு செயல்படுத்துகிற போது ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்ச வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் திறம்பட செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு, ட்ராவல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமாக அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பார்ட்னர்ஸ் கூட மட்டும் கொஞ்சம் வெளிப்படையான ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயமாக காத்துட்ருக்கு. பண வரவை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான பலன் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ட்ராவல், எஜுகேஷனுக்காக சின்ன சின்ன செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முதலீடு செய்யும்போது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற காலத்தில் மட்டும் கொஞ்சம் யோசனை செஞ்சுக்கோங்க. இது நல்ல ஒரு விஷயமா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூத்தவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடு குறையறதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன ட்ராவல் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லபடியாகவும் இருக்கும், சந்தோஷமாக மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உடல்நலம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். அதிக வேலை பளு காரணமாக கொஞ்சம் டயர்டாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களோட சாப்பிட்ற விஷயம், தூங்குகிற விஷயம் இதெல்லாம் கரெக்டான டைமில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தானாக ஏற்பட்டுரும். இது முடியும்னா நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸு, யோகா அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கூடுதல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு நல்லது தரத்துக்கு வாய்ப்பு அதிகமான இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழல் இந்த வாரம் இருக்க போகுது. இவங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல சஜஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வழிகாட்டு இந்த பக்கம் போ, இப்படி செய், அப்படி செய் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 3, 9 இந்த 2 நம்பருமே உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரும் கோல்டு கலரும் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலராக இருக்கும். இது அதிகமாக பயன்படுத்துங்க. அது கூடுதல் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள், குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி, கூடுதல் ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ராவல் அதனால சின்ன சின்ன முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் ஒரு சீரான வளர்ச்சி ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. பொறுமையோட எந்த அளவுக்கு பிளான் பண்ணி நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நான் பதிய வச்சுருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.